கர்த்தராகிய இயேசுவின் இனிமையுள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாடுகளில் தேவனுடைய வார்த்தையுமாய் உங்களோடு கூட ஆயிருக்கேன். தேவன் கிருபை செய்திருக்கிறார். அவர் நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாத தேவன். இந்த நாடுகளிலும் நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்த அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறது. நாம் ஜெபிக்கலாம். தேவனே, பரிசுத்த பிதாவே, இன்னைக்குப்பா நாங்கள் உண்மை துதிக்க, உண்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு காலையிலிருந்து இதுவரையிலும் நீர் பாதுகாத்தீரே, அதுக்காக நன்றி. தேவனே, இன்னைக்கு கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழி நடத்தும். வியாதிகளிலிருந்து, பலவீனத்தில் இருந்து, கண்ணீரான சூழ்நிலைகளிலிருந்து ஆண்டவரே இந்த மக்களை விடுவித்து நீர் வழி நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். தேவனை ஒருபோதும் கைவிடாது எங்களை நேசித்து வழி நடத்துத நல்ல தகப்பனாய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஞானே, நல்ல வைப்பர் என்று சொல்லிய தேவன் ஆண்டவரே, எங்களை நல்ல வழியிலே நடத்த நீர் உண்மையுள்ளவராய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தேவனே, இன்னைக்கப்பா எங்கள் விசுவாசத்தை நீர் பலப்படுத்து. நாங்கள் விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு உம்முடைய சாட்சிகளாய் முன்னாடி கடந்து வர இந்த ராத்திரி வேளையில் நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்கள் நடுவில் இறங்கட்டும். எங்களை நீர் அபிஷேகத்தால் நிரப்பி நீர் வழி நடத்தும். தேவனே, இன்னைக்கப்பா இந்த மீட்டிங்கில் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய குடும்பங்களிலும் தெய்வீக சமாதானம் இறங்கி வருவதற்காக ஸ்தோத்திரம். எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறேன், அர்ப்பணிக்கிறேன். இன்னைக்கப்பா நாங்கள் வசனங்கள் தியானிக்கும் போது, ஜெபிக்கும் போது உம்முடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். இன்னைக்கு தேவ வசனத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் അതിന്റെ 21ാമത്തെ വസനം. റോമർ 6ആം அதிகாரம் അതിന്റെ 21ാമത്തെ വസനം നാം വാസിக்கலாம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபையின் வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே எனக்கும் உங்களுக்கும் என்ன லாபம் கிடைக்கிறார் என்று அநேகர் கேள்வி கேட்கும். இந்த இயேசுவை நம்பியதினாலே நமக்கு என்ன பிரயோஜனம் என்று கேட்கிற அநேக மக்கள் உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஞானும் நீங்களும் இயேசுவை நம்பி இருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறது. நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்க இந்த உலகத்தில் ஆயிருக்கிற மக்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க ஒரே ஒரு கர்த்தர் தான் இருக்கிறது. அவர்தான் இயேசு கிறிஸ்து. பாவத்தின் சம்பளம் மரணமாயிருக்கிறது. ஆதாமில் தொடங்கி ஆதாம் ஈவாளில் தொடங்கி எல்லா மனிதர்களும் பாவத்தினால் மறிக்கப்பட்ட சூழ்நிலை உண்டாயிருக்கிறது. இந்த பாவத்தின் சம்பளம் அது மரணமாய் காணப்படும் போது தேவனுடைய கிருபையின் வரமோ, தேவனுடைய கிருபையின் வரம் அதுதான் நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்துவிலூടെ கிடைக்கிற நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையில் கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்க இயேசு உண்மையுள்ளவராய் இருக்கிறது. நம்முடைய சரீரங்களே தேவனுக்கு நேராய் நாம் கொண்டு வரப்படணும். ரோமர் 6ஆம் அதிகாரம் അതിന്റെ 13ാമത്തെ വസനത്തിൽ சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் சரீரங்களை அநீதியின் ஆயுதமாக பாவத்துக்கு ஒப்பு கொடுக்காமல் மரித்தவரிலிருந்து பிழைத்தவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். நாம் நம்முடைய சரீரங்களே தேவனுக்காக ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாய் காணப்படணும். இந்த ராத்திரி வேளையில் நாம் நம்முடைய சரீரங்கள் கர்த்தருக்கு உதவுதலாய் நாம் அவருக்கு ஒப்பு கொடுக்கணும். அம்மனையும் நல்ல பால் குடிக்கலாம், நல்ல சாப்பிடலாம், நல்ல சிக்கன் சாப்பிடலாம், நல்ல நிலையில் என்னுடைய சரீரத்தை பலப்படுத்தலாம் என்றெல்லாம் சொல்லி நாம் திட்டங்களை போட்டு சரீரத்தை பலப்படுத்துகிறார். நாம்
அநீதியின் ஆயுதமாய் பாவத்துக்கு இந்த சரீரத்தை ஒப்பு கொடுத்தால் எனக்கு உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால்தான் வசனம் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் சரீரங்களே அநீதியின் ஆயுதமாக பாவத்துக்கு ஒப்புக்கொடாமல் இருக்கட்டும். அப்போ அநீதியின் ஆயுதமாக நம்முடைய சரீரத்தை பாவத்துக்கு ஒப்புக்கொடாமல் மரித்தவரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள் என்று தேவ வசனம் சொல்லுகிறது. இந்த சரீரம் நாம் கர்த்தருக்கு ஒப்புக்கொடுக்கிறவங்களாய் காணப்படும். மரித்தவரிலிருந்து பிழைத்திருக்கிறவங்களாக நாம் தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் நாம் வசனத்தில் பார்க்கிறார், நமக்கு தேவனுடைய கிருபாவரம் என்று சொல்லுகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் கிடைக்கிற நித்திய ஜீவன் என்பது. இந்த நித்திய ஜீவன் என்ன? நாம் இந்த சரீரத்தோடு இருக்கிறது. இந்த உலகத்தில் நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறார். 50, 60, 70, 100 அதுக்கு மிஞ்சியா கொஞ்ச நாள் கூட நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறார். அதுக்கு அப்புறம் உன்னுடைய என்னுடைய வாழ்க்கை என்னாக போகுது என்று கர்த்தராகிய இயேசு ஒரு கேள்வியை வைக்கிறார். கோதுமை விதை சத்ததாய் இருக்கிறார். அது நல்ல ஒரு இடத்தில் கெட்டி மூட்டை கட்டி வைத்து அந்த சத்த விதையை திருப்பியும் நல்ல நிலத்திலே போடும்போது புது சரீரமாய் மாற்றுத ஒரு தேவன். அந்த கோதுமை விதை சின்னதாய் இருந்தாலும் அதுக்கு நல்ல ஒரு சரீரத்தை கொடுக்க முடியுது தேவன். மனுஷா, நீ அந்த கோதுமை விதையை பார்த்து கத்துக்கொள்ளட்டும். அந்த சத்த விதைக்கு ஒரு புது சரீரத்தை கொடுக்கிற தேவன் உண்டு என்றால் எனக்கு உங்களுக்கும் ஒரு புது சரீரத்தை கொடுக்க தேவனால் முடியும் என்று தேவ வார்த்தை சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து அது நமக்காக காட்டி இருக்கிறது. அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழும்பி இருக்கிறது. அவர் சொல்லி இருக்கிறது நமக்கு விசுவாசமாயிருக்கு. அவர் காட்டி இருக்கிறது நமக்கு விசுவாசமாயிருக்கிறது. மனுஷனுக்கு திரும்பிய ஆவிக்குரிய சரீரம் அது எழும்பி வரும். அது புது புது சரீரமாய் மாற்ற முடியும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய சரீரங்களே தேவனுக்காக ஒப்புக் கொடுக்கட்டும். நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கட்டும். அநீதிக்காக அல்ல, பாவத்தில் பிழைக்கிறதாய் அல்ல, அதை தேவனுக்கு, அதை நம்முடைய அவயவங்களே தேவனுக்கு ஆயுதங்களாக அதை ஒப்புக்கொடுங்கள் என்று சொல்லுகிறார். உங்கள் அவயவங்களே நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். உங்கள் சரீரத்தை நாம் அநீதியின் ஆயுதமாய் பயன்படுத்தக்கூடாது. நம்முடைய சரீரத்தை அநீதிக்கு நாம் பயன்படுத்தாமல் தேவனுக்காக நாம் அதை ஒப்பு கொடுக்கிறவங்களாய் காணப்படணும். மரித்தவரிலிருந்து நம்மை பிழைத்தவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள் என்றும், உங்கள் அவயவங்களே நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள் என்றும் அங்கே சொல்லப்படுது. தேவ பிள்ளைகளே, இந்த நாடுகளில் பாவத்தில் இருக்குது என்றால் மனிதன் மரணத்துக்கு நேராய் கடந்து செல்லுகிறார். நாம் இப்போ பார்க்கிற மரணம் மட்டுமல்ல, ஆவிக்குரிய மரணத்துக்குள்ளேயும் மக்கள் கடந்து சென்று கொண்டிருந்த போதுதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வருகிறார். அவர் நமக்காக இரத்தத்தை சிந்துகிறார். அவர் நம்மை வீண்டெடுக்கிறார், நம்மை மீட்டு கொண்டு வருகிறார். அவர் நமக்கு சொல்லுவதுதான் தேவனுடைய கிருபையின் வரவு. அது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால்
உண்டான நித்திய ஜீவன். நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவினால் நமக்கு நித்திய ஜீவன் உண்டாகுகிறது. இந்த சரீரம் மண்ணினால் எடுக்கப்பட்டது. இந்த சரீரம் மண்ணிலேக்கு கடந்து செல்லும். இந்த சரீரம் யாரும் சுமந்து கொண்டு தேவனுக்கு முன்பாக போக மாட்டேன். நம்முடைய ஆவிக்குரிய சரீரம் அது தேவனுக்கு நேராய் கடந்து செல்லும். அதுக்கு புது சரீரத்தை கொடுக்கிறவர். நம்முடைய சரீரம் மண்ணிலேக்கு மண்ணாய் கடந்து செல்லும் போதும் நம்முடைய ஆவிக்குரிய சரீரத்தை புதுக்கமுள்ளதாய் மாற்ற தேவனால் முடியும் என்று சொல்லப்படுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்க. இந்த ராத்திரி வேளையில் இந்த வசனங்கள் கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய அவயவங்கள் அநீதிக்கு நேராய் கடந்து செல்வதாய் அல்ல, நம்முடைய அவயவங்களே நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்கட்டும். ரோமர் 6ஆம் அதிகாரம் അതിന്റെ 14ാമത്തെ വചനം വാസിക്കും போது, நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டு இராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கும்படியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டார்கள். இங்கே நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் நாம் கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறது. கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டார். உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கிறார்? இந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறவங்க எப்போது ஒரு ரூல்ஸுக்குள்ள இருக்கிறார். ஒரு ரூல்ஸுக்குள்ள அப்படியே இருக்குது. அப்போ இந்த நியாயப்பிரமாணத்தில் நீங்க அதை செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது, நீங்க அப்படி போகக்கூடாது, இப்படி போகக்கூடாது, அங்க நிக்க கூடாது, இங்க நிக்க கூடாது, அதெல்லாம் பாவம் என்று சொல்லி நியாயப்பிரமாணத்தின் கீழே இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் இங்க எடுத்து சொல்லப்படுது. நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் நீங்க எங்க இருக்கிறார்? கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறார். தேவன் கிருபையை அழிக்கிறவராய் இருக்கிறது. அப்போ கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொண்டு வராது. நம்ம மேல பாவம் நம்மளை கீழே தள்ளி அப்படியே கொண்டு போகும், நமக்கு மேற்கொண்டு வராது. அப்போ கிருபையினால் இயேசு சகல பாவத்தையும் மாற்றுதவராய் இருக்கிறது. அதுதான் சொல்லுகிறார். இன்றைக்கு பாவத்துக்குள்ள இருக்கிற மக்கள் நம்ம முன்னாடியே தியானித்து இருக்குது. பாவம் என்பது என்ன? ஒருவனுடைய மனதை புண்படுத்துவதே பாவமாய் இருக்கிறது. சில வார்த்தைகளை நாம் பேசி ஒருவருடைய மனசை புண்படுத்தி விட்டால் கூட அது பாவமாய் எண்ணப்பட்டிருக்கிற நேரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே நாம் இந்த உலகத்துக்கு பின்னாலே செல்லுதவங்களாய் காணப்படாமல் நீதிக்குரிய ஆயுதங்களாகி நம்முடைய சரீரத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து, நம்முடைய அவயவங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து, நாம் தேவனுக்கு பின்னாலே கடந்து செல்லும் போது தேவன் நமக்கு கிருபையை அளிக்கிறவராயிருக்கிறது. பாவம் நம்மை மேற்கொண்டு வரமாட்டோம். இந்த ராத்திரி வேளை நாம் முன்னே பாவத்துக்கு அடிமையாக்கப்பட்டவராய் இருந்திருக்கிறது. முன்னவே நாம் பாவத்திலே அடிமையாக்கப்பட்டு அந்தகாரத்திலும் இருட்டிலும் நமக்கு முன்னாடி போக விடாத சூழ்நிலையிலும் காணப்பட்டது. மன கவலையோட, கண்ணீரோட, பாரத்தோட, இனி யார் எனக்கு விடுதலை அனுப்புவார் என்று சொல்லி கவலையோடு நாம் கடந்து சென்ற மக்கள். நமக்காக தான் இயேசு இந்த உலகத்தில் கடந்து வந்திருக்கிறார். அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். நியாயப்பிரமாணத்தின் கீழே இருந்த நம்மை இப்போ கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறவங்களாய் மாற்றப்பட்டிருக்கிறது. நாம் கிருபையில் கீழ்ப்பட்டிருக்கிற மக்களாய் இருக்கும் போது பாவம் உங்களை மேற்கொண்டு வராது. இந்த நாளுகளில் கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கிருபையில் இருக்கிற மக்களாய் காணப்படட்டும். நாம்
முன்னவே பாவத்துக்கு அடிமையாக்கப்பட்ட நம்மை இப்போ தேவனுடைய உபதேசத்தினாலே, தேவன் கொடுத்த உபதேசத்தினாலே, நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்ததினாலே நமக்கு ஒரு விடுதல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ராத்திரி வேளையில் நாம் இயேசுவை விசுவசிக்கட்டும். இயேசு என்னை விடுவித்திருக்கிறார், இயேசு என் குடும்பத்தை விடுவிப்பார், எனக்கு ஒரு நித்திய ஜீவனை கொடுப்பார் என்று நம்பிக்கையோடு நாம் காணப்படட்டும். இந்த உலகத்தில் எப்படியோ வாழலாம், இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் தானே வாழப்போகிறார், இனி கொஞ்ச நாள் வாழ்ந்து இந்த உலகத்திலே முடிந்து விட போகிறார் என்று நினைக்கிற அநேக மக்கள் உண்டு. அப்படி அல்ல. நாம் கோதம்பு விதை எப்படி ஒரு புது சரீரமாய் மாற்றப்பட்டு ஒரு நல்ல செடியாய் மாற்றப்படுதோ, அதே மாதிரி எனக்கும் உங்களுக்கும் ஒரு புது சரீரத்தை கொடுக்கிற தேவன் உண்டு. அவர் நித்திய ஜீவங்களுக்கு நம்மை நடத்துதவர் என்று தேவ வார்த்தை சொல்லுகிறது. இப்போ கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது என்ன? பாவத்தில் என்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார்கள். நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளாக்கப்பட்டிருக்கிறார். இப்போ நாம் நீதிக்கு அடிமைகளாய் இருக்கிறோம். முன்னாடி அப்படி இல்லை. முன்னாடி பாவத்துக்கு அடிமையாக்கப்பட்டவராய் இருந்திருக்கிறோம். முன்னவே சாத்தானுக்கு அடிமையாக்கப்பட்டவராய் இருந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவில் உள்ள விசுவாசத்தினாலே நாம் இப்போ பாவத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டவராய் காணப்படுகிறது. நாம் நீதிக்கு அடிமைகளாய் நாம் காணப்படும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ராத்திரி வேளையில் நம்மை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கலாம். இந்த உலகத்தில் அநேக பிரச்சனைகள் நமக்கு முன்பாக வரும்போது எல்லாம் முடிந்து விட்டதே என்று அல்ல, அந்த பிரச்சனையை உடைச்சி முன்னாடி போக கர்த்தர் எனக்கு வழி திறப்பார் என்ற நம்பிக்கையோட முன்னாடி கடந்து செல்ல பிள்ளைகளாக இருக்கட்டும். நாம் பிரச்சனையை பார்த்து ஐயோ ஆண்டவரே இனி எப்படி முன்னாடி போகும் என்று கேள்வியை எழுப்புதவங்களாய் அல்ல, அதை உடைத்து விசுவாசத்தோடு ஸ்தோத்தரித்து ஜெபித்து தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி முன்னாடி பயணிக்கிற பிள்ளைகளாய் காணப்படுது. ஏனென்றால் நாம் நீதிக்கு அடிமைகளாக்கப்பட்டிருக்கிறார். நாம் இப்போ நீதியிலே நடக்கிறவங்களாய் இருக்கிறார்கள். நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறவங்களாய் அல்ல, இப்போ கிருபைக்கு நாம் கிருபையிலே இருக்கிற மக்களாய் காணப்படுகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ வசனம் சொல்லுவது போல நம்முடைய சரீரங்களே கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கட்டும். உங்கள் சரீரங்களே அநீதியின் ஆயுதமாக நீங்க பாவத்துக்கு ஒப்பு கொடுக்காதிருங்கள் என்று சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய சரீரத்தை தேவனுக்காக ஒப்பு கொடுக்கட்டும். நம்முடைய அவயவங்களே நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்கட்டும். இந்த ராத்திரி வேளையில் பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபையின் வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். கிருபையின் வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் அது நித்திய ஜீவன் என்று காணப்படுகிறது. நாம் எல்லாரும் கண்ணுகளை மூடலாம், ஜெபிக்கலாம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார். தேவன் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். எல்லாரும் விசுவாசத்தோடு ஆயிருக்கிற இடத்தில் கண்ணுகளை மூடி நாம் ஜபத்தில் கலந்து கொண்டு ஜெபிக்கலாம். தேவன் நாள்தோறும் தேவன் நம்மை வழி நடத்துதவர். தேவன் நம்மை ஒருபோதும் கைவிடாத நல்ல தகப்பன். அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார்.
நீரல்லா எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா. நீரெல்லாம் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பாரணி. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பாரணி. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்று ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் அடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் அடியார் திரு நாமத்தின் ஆதரவில். தேவனே, பரிசுத்த பிதாவே, இந்த ராத்திரி வேளையில் அப்பா உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். தேவனே, நீர் எங்களுக்கு நித்திய ஜீவனை அழைக்கிறவராயிருக்கிறார். தேவனே, நாங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறவங்களாயிருக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த ராத்திரி வேளையிலே நல்ல விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இயேசுவை பின்பற்றுத பிள்ளைகளாய் இருக்க இந்த உலகத்தில் எதெல்லாம் நன்மைகள் கிடைத்தாலும், இந்த உலகம் எதெல்லாம் நமக்கு கொடுத்தாலும் அதையெல்லாம் தேடி போய் இயேசுவை மறக்குத மக்களாய் அல்ல, நாம் இயேசுவுக்கு பின்னாலே செல்லுதவங்களாய் கர்த்தர் என்னை நடத்துதவர் என்றும் அவர் என்னை வழி நடத்துதவர் என்று விசுவாசத்தோடு கடந்து செல்த மக்களாய் இருக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த ராத்திரி வேளையிலப்பா உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். அபிஷேகத்தின் வல்லமை எங்கள் மேல் ஊற்றப்படுதகவைக்காக ஸ்தோத்திரம். இந்த ராத்திரி வேளையிலே அப்பா உம்முடைய தெய்வீக பிரசன்னம் நீர் எங்கள் மேல் ஊற்றப்படுதகவைக்காக ஸ்தோத்திரம். ஒரு அபிஷேகத்தின் வல்லமை ஊற்றப்படட்டும், சரீரங்கள் பலப்படட்டும். நாங்கள் நீதிக்கு ஆண்டவரே தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாய் இருக்க, நீதியிலே அடிமைகளாய் நீதிக்கு அடிமைகளாய் இருக்கப்பட நீர் எங்களுக்கு கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம். தேவனே, இந்த ராத்திரி வேளையில் எல்லா மக்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். வியாதிகள் பலவீனங்கள் மாற்றப்படட்டும், கண்ணீரான சூழ்நிலைகள் மாற்றப்படட்டும், எல்லா வேவலாதிகள் மாற்றப்படட்டும். குடும்பங்களில் சமாதானம் இல்லாது இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். தேவனே, குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணும். இந்த ஜெப வேளையில நீ விசுவசிக்கின்ற இயேசு என் குடும்பத்தில் சமாதானத்தை அனுப்புவார். கர்த்தருடைய தூதர்கள் ஒரு குடும்பங்களிலும் இறங்கட்டும். தெய்வீக பிரசன்னம் ஒரு குடும்பங்களுக்குள்ளே இறங்கப்படட்டும். எல்லா குடும்பங்களும் சமாதானத்துக்குள்ளே கடந்து வர மக்கள் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு இருக்கப்பட நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். வியாதியோடு பலவீனதையோடு இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் எரிக்கப்படட்டும். ஒரு சௌக்கியம் உண்டாகட்டும், ஒரு விடுதல் உண்டாகட்டும். இப்போ பூர்வமாய் எல்லா எதிர் சக்திகளை எல்லா சத்தாண்ட கிரியைகளை பூர்வமாய் எரிச்சு மாற்றுகிறேன். குடும்பங்கள் சுதந்திரம் அடையட்டும். அல்லேலூயா. எல்லா மக்கள் வாய்களை துறந்து துதிக்கட்டும். அல்லேலூயா. தேவனே, ஓரோ குடும்பங்களிலும் தெய்வீக பிரசன்னம் ஊற்றப்படட்டும். மகிமையின் பிரசன்னம் இறங்கப்படட்டும். அபிஷேகத்தின் வல்லமை இறங்கப்படட்டும். எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் எரிக்கப்படட்டும். எல்லா குறவுகள் இயேசுவின் நாமத்தில் எரிக்கப்படட்டும். இப்போ பூர்வமாய் ஓரோ மக்களையும் பரிசுத்தப்படுத்துதற்காக ஸ்தோத்திரம். நீர் மாத்திரம் பரிசுத்தர், நீர் மாத்திரம் உண்மையுள்ள தேவனப்பா. இந்த ராத்திரி வேளையிலப்பா எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன். அந்த மக்களை நீர் பலப்படுத்தி ஆசீர்வதியும். அநேகர் இந்த ஊழியங்களை தாங்குத மக்கள் உண்டு. எல்லா இந்த மக்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இன்றைக்கப்பா
அந்த காணிக்கைகள் அனுப்பி இருக்கிற ஸ்ரீதேவி சிஸ்டருக்காக ஸ்தோத்திரம். இந்த மகளையும் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து பலப்படுத்து. இந்த மக்களுக்கு தேவையான நன்மைகளை கொண்டு நிரப்பும். இந்த மக்கள் தேசத்தில் ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்யும். அதே மாதிரி கிராமங்களில், பட்டணங்களில் ஆண்டவரே ஒரு எழுப்புதல் உண்டாக எல்லா மக்களும் ஜெபிக்கப்பட, எங்களிலூட பெரிய காரியத்தை தேவன் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய சரீரங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து முன்னாடி கடந்து சென்ற மக்களாக இருக்க தேவனே ஒவ்வொரு மக்களுக்கும் நீர் கிருபை செய்யும். இந்த நாடுகளில் கர்த்தாவே கிராமங்களில் அநேக கிராமங்களில் இருந்து இந்த ஊழியங்களுக்காக உதவிகள் செய்த மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன். தேவனே எல்லா மக்களையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். இனியும் அநேக மக்கள் ஊழியங்களை தாங்க முன்னாடி கடந்து வர ஆண்டவரே அவங்களுக்கு கிடைக்கிற நன்மைகளில் இருந்து தேவனுக்காக கொடுக்கப்பட நீர் கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். இந்த மகளை 1000 இரட்டி நன்மைகளால் ஆசீர்வதித்து பெருக செய்யும். எல்லாவித நன்மைகளை கொண்டு நிரப்பும். அதே மாதிரி கர்த்தாவே இந்த நாடுகளில் கர்த்தாவே ஊழியங்களுக்காக ஒப்பு கொடுத்திருக்கிற அநேக மக்கள் உண்டு. தேவனே அந்த மக்கள் தைரியத்தோடு தேவனுக்காக பயன்படப்பட, தேவனுக்காக எழும்பி புறப்படப்பட நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த உலகம் தராத ஒரு சமாதானம் கர்த்தர் தருவேன் என்று சொல்லிய தேவன், அவர் நமக்கு சமாதானத்தை தருதவராய், அவர் நம்மை எழுப்புதவராய், அவர் நம்மை வளர வைக்கிறவராய், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையில் அப்பா எல்லா மக்களுக்காக நாங்கள் விசேஷமாய் ஜெபிக்கிறேன். ஒரு குடும்பங்களிலும் ஒரு புதிய நன்மைகள் உருவாகி வரப்படட்டும். ஆண்டவரே இந்த நாடுகளில் திருமணங்களுக்காக ஜெபிக்கிற மக்கள் உண்டு. வழியும் வாசலும் திறந்து கொடுக்கப்படட்டும். பண தேவைகள் சந்திக்கப்படட்டும். இந்த மக்களுக்கு கர்த்தாவே திருமணங்கள் ஏற்ற நேரத்தில் நல்லபடி செய்து முடிக்க நீர் கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம். விசேஷமாக ஆண்டவரே இன்றைக்கு கடந்து வந்திருக்கிறார் தேவனே, பள்ளிப்பேட்டில் வந்திருக்கிறார் அந்த சசி சிஸ்டருக்காக, குடும்பத்துக்காக, ஆண்டவரே அங்கே உள்ள எல்லா மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன். அந்த குடும்பத்தில் இருளான சூழ்நிலை இயேசுவின் நாமத்தில் எரிக்கப்படட்டும். இந்த மக்கள் சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு இருக்க நீ கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். சத்துரு வைக்கிற எல்லா தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் கெட்டப்படட்டும். இந்த நாளுகளில் டயாலிசிஸ் செய்து கொண்டிருக்கிற அந்த மகனுக்காக ஜெபிக்கிறேன். தேவனே மகனை நீர் தொடும். அந்த வியாதியிலிருந்து பூர்ணமாய் விடுதலை கொடு. ஒரு சௌக்கியம் உண்டாகப்படட்டும். மகன் சௌக்கியத்தை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தோடு இருக்க, தீர்க்காயுசோடு பலத்தோடு வேலைகள் செய்து சந்தோஷத்தோடு இருக்க நீர் கிருபை செய்யும். கர்த்தர் எழுப்புவார் என்று, என்னை இனியும் பலப்படுத்துவார் என்று நம்பிக்கையோடு முன்னாடி கடந்து செல்லட்டும். ஆண்டவரே வேலைகளுக்காக ஜெபிக்கிற மக்கள் உண்டு. வேலை வாய்ப்புகளை கொடுத்து நீர் ஆசீர்வதியும். இந்த நாளுகளில் கர்த்தாவே இன்றைக்கு கடந்து வந்திருக்கிற புஜி சாருடைய குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன். அந்த மகனையும் குடும்பத்தையும் ஆசீர்வதியும். பட்டணத்தில் அநேக மக்களுக்கு ஒரு நல்ல சாட்சியாய் நிற்கிற குடும்பமாய் நீர் எழுப்பி நிறுத்தத்தக்கவைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் அந்த குடும்பத்துடைய தேவைகளை சந்திக்கட்டும். கேரள பகுதியில் வந்திருக்கிறது இந்த மக்களுக்காக ஜெபிக்கிறேன். தேவனே அந்த மக்களுடைய குடும்பத்துக்குள்ள இருக்கிற எல்லா வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் எரிக்கப்படட்டும். விசேஷமாக என் மகனுக்காக ஜெபிக்கிறேன். வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் எரிக்கப்படட்டும். ஒரு சௌக்கியம் உண்டாகட்டும். இயேசு தொடட்டும். நரம்புகளின் மேல், எலும்புகளின் மேல், மாம்சத்தின் மேல் ஒரு விடுதலை இயேசு கட்டளையிடட்டும். எல்லா எதிர் சக்திகள், போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் எரிக்கப்படட்டும். இந்த ராத்திரி வேளையில் மகளுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறேன். மகளை நீர் தொடுதகவைக்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் சுவாதிக்காக, ஸ்ருதிக்காக ஜெபிக்கிறேன். இந்த மக்களை நீர் விசுவாசத்தோடு நல்ல நிலையில் முன்னாடி கொண்டு வருதகவைக்காக ஸ்தோத்திரம். நல்ல நிலையில் படிக்கிறதுக்காக ஞானத்தை கொண்டு நிரப்பும். இந்த மக்கள் நல்ல விசுவாசத்தோடு, நம்பிக்கை
நம்பிக்கையோட தேவனை பின்பற்றும் போது எல்லாவித நன்மைகளை ஆசீர்வாதத்தை கொடுத்து இந்த மக்கள் தேசத்தை உயர்த்துதற்காக ஸ்தோத்திரம். இந்த மக்களுடைய குடும்பத்திலே எல்லா மக்களையும் உடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். விசேஷமாக அவங்களுடைய தகப்பனாருக்காக ஜெபிக்கிறேன். தேவனே, வியாதிகளில் இருந்து ஒரு விடுதலை கொடும். நல்ல ஆரோக்கியத்தோடு விடுதலோட இந்த மகன் காணப்பட நீர் கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளுகளில் கர்த்தாவே, இன்னைக்கு கடந்து வந்த எல்லா மக்களையும் உடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். இனி வர முடியாது இருக்கிற மக்கள் உண்டு, குடும்ப பிரச்சனைகளால் வர முடியாது இருக்கிற மக்கள் உண்டு. அவங்களுடைய குடும்பங்களில் ஒரு விடுதலை குடும்பப்பா. இந்த நாடுகளில் இந்த மீட்டிங்களுக்கு கடந்து வர இந்த மக்களுக்கு நீர் வழியும் வாசல் திறக்குதுகைக்காக ஸ்தோத்திரம். யூடியூபிலூടെ ஃபேஸ்புக்கிலூടെ இந்த வசனங்கள் கேட்கிற ஒரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில் ஒரு மக்களையும் தொடுதகவைக்காக ஸ்தோத்திரம். ஒரு விடுதல் உண்டாகுதகவைக்காக ஸ்தோத்திரம். அநேக கிராமங்கள், பட்டணங்கள், தேசங்களிலிருந்து இந்த வசனங்களை கேட்குத ஒரு மக்கள் மேல் கர்த்தருடைய வல்லமை ஊற்றப்படட்டும். ராத்திரி வேளையில் குடும்பங்கள் சுதந்திரமாக்கப்படட்டும். அடிமையாக்கப்பட்ட நிலைமைகள் மாற்றப்படட்டும். பாவத்தில் இருந்து விடுதல் உண்டாக்கப்படட்டும். தேசத்தில் ஆசீர்வாதத்தோடு இருக்கப்படட்டும். நாங்கள் அழிந்து போகாமல், நாசமாய் போகாமல் தேவனே, நீர் எங்களை எழுப்பி நிறுத்துதகவைக்காக ஸ்தோத்திரம். விடுதலை கொண்டு நிரப்பும், ஆசீர்வதியும். எங்கள் தேசத்தில் தலை உயர்த்தி நிற்க, தேவனுடைய சாட்சியாய் நிற்க நீர் எங்களுக்கு கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறேன், அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் அன்பின் ஐக்கியம் நாம் இவரோடு எப்போதும் கூட இருப்பதாக. ஆமென்.